அறிவார்ந்த பெரியோரே, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்ற பெயரிலே மத்திய ஆள வந்தார். பாமர மக்களை குழப்பு என்று குழப்பி தமிழக அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட விடாமல் தடுத்து அவர்களது சீட்டை கிழித்து விடலாம் என்று கனவு காண்கின்றனர் போலும். இது பீகார் அல்ல, தமிழ்நாடு. நாம் கேட்கிறோம், எம் சீட்டை நீ கிழித்து விட்டால் உன் சீட்டை ஆண்டவனே கிழித்து விடுவாரே, அப்போது நீ என்ன செய்வாய்? காண்க லூக்கா 10:20. மேலும் நாம் திருடனை பார்த்து ஏன் திருடுகின்றாய் என்று கேட்டால் திருப்பி கேட்கிறான், அவனும் இவனும் திருடுகின்றானே, நான் மட்டும் ஏன் திருடக்கூடாது என்று. நமது பதில், மானங்கட்டவனே, இது எப்படி இருக்கிறது எனில் அவன் மலமள்ளி தின்றானே, நான் மட்டும் ஏன் தின்னக்கூடாது என்பது போல் அல்லவா இருக்கிறது. பைத்தியக்காரன் பேச்சு அல்லவா இது. ஆளவன் தானே ஓட்டு திருடுகின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? காவல்துறை எங்கே போனது என்று நீங்கள் கேட்கலாம். கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா என்றால் கள்ளன் தான் பெரிது, ஏனென்றால் கள்வனும் காப்பானும் கூட்டு. ஒப்புமை சொல்லட்டுமா? ஷேக்ஸ்பியரின் ஹென்றி த ஃபோர்த் என்ற நாடகத்திலே வரும் இளவரசன் ஹாரியே வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபடுவது போல பணம் கொடுத்தாவது தமிழ்நாட்டை திருடி விடுவோம் என்று வரிந்து கட்டி நிற்கும் மத்திய ஆளவன்தானே. உன்னைத்தான் கேட்கிறோம், தன்மான தமிழன் உன் பணத்தை வாங்க மறுத்து விட்டால் என்ன செய்வாய்? அப்படியே வறுமை கொடுமையினால் எம் அன்னக்காவடிகளிலே சிலர் கை நீட்டி வாங்கினாலும் கூட வாங்கிய பின் தன்மான தமிழனாக மாறி ஓட்டை மாற்றி போட்டு விட்டால் என்ன ஆகும்? ஆம், தன்மான தமிழன் என்ன நினைப்பான் தெரியுமா? நீ கொடுக்கும் பணம் உன் அப்பன் வீட்டு பணம் அல்ல, எம் வரிப்பணத்திலே நீ கொள்ளையடித்த பணம். அதை வைத்தே எம் தலையை மொட்டையடித்து மொட்டை தலையிலே மிளகாய் மறைக்க பார்க்கின்றாய். ஏற்கனவே எம் வெள்ள நிவாரண நிதியையும் கல்வி நிதியையும் நிறுத்தி வைத்திருக்கின்றாய். இப்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் நிறுத்திவிட்டாய். உன் திருவிளையாடல்களை எல்லாம் உன்னிப்பாய் கவனித்து கொண்டுதான் வருகின்றோம். ஆகவே வால் அறுபட்டு போகும் நரி வந்த வழியே திரும்பி போய்விடும். ஆம், ஆளை ஏய்க்குமாம் ஆவரங்காட்டு நரி, அதை ஏய்க்குமாம் ஒற்றைக்கால் நண்டு.